नमस्ते ஆரம்பிக்கா ஃபஸ்ட் லெவல் அதில் வந்து 31 क्वेश्चन क्या तुम नेहरू जी के बारे में जानते हो என்ன உனக்கு நேரு ஜி பற்றி தெரியுமா அது கேட்டவுடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து हाँ ஆமாம் मैं नेहरू जी के बारे में जानता हूँ பையன் வந்து जानता हूँ சொல்ல போகிறீங்க पापा வந்து जानती हूँ சொல்ல போகிறீங்க हाँ मैं नेहरू जी के बारे में जानती हूँ ஆமாம் எனக்கு நேருஜியை பற்றி தெரியும் அதோடு விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிட்டாங்கன்னா அடுத்த கொஷின் போயிருங்க இல்லை இவரை பற்றி வேறு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா உன்கே பூரா நாம் அவருடைய முழு பெயர் அவருடைய ஃபுல் நேம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஹை அவருடைய பெயர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு उनके पिताजी मोतीलाल नेहरू அவருடைய அப்பா மோத்திலால் நேரு उनके पिताजी का नाम मोतीलाल नेहरू அப்படி சொல்லலாம் उनकी माता जी ஸ்வரூபராணி துசு ஸ்வரூபராணி அப்படி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த துசு தெரியாது அவருடைய அம்மா வந்து ஸ்வரூபராணி उनका जन्मदिन அவருடைய பர்த்டே பிறந்த நாள் 14 नवंबर 1889 को इलाहाबाद में हुआ था அவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 14 தான் அவருடைய பிறந்த நாள் 1889 அவர் அலகாபாத்தில் பிறந்திருக்கிறார் நேரு ஜி बच्चों से प्यार करते थे நேரு வந்து குழந்தைகளிடத்தில் நிறைய அன்பு வச்சுருந்தார் உன்கே மான்னாத்தாக்கி அவர் நம்பினார் பச்சே தேஷ் கா பவிஷ்ய ஹை பச்சே தேஷ் கா பவிஷ்யனா குழந்தைகள் தான் நாட்டினுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் இப்போ இருக்கிற குட்டி குழந்தைங்க தான் நாளைக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் அவங்க தான் இந்த நாட்டை வழிநடத்தி போகிறாங்க इसी कारण से இந்த காரணத்தினால उनका जन्मदिन 14 नवंबर को बाल दिवस के रूप में मनाया जाता है இந்த காரணத்தினால தான் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 14 வந்து குழந்தைகள் தினம் பால் திவஸ்னா பாலக்னா பசங்க பால் திவஸ் கே ரூப் में मनाया जाता है நம்பர் 14 வந்து சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடுறோம் இது வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வே பாரத் கே பெஹலே பிரதான் மந்திரி தே அவர் பாரத்தினுடைய ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி 15 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 27 மே 1964 அதாவது அவர் இறக்குற வரைக்குமே லக்பக்கு 17 சத்ரக் வருஷம் தக்கு 17 இயர்ஸ் பார்த்துக்கோங்க 15 ஆகஸ்ட் 1947 டு 27 மே 1964 7 இயர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார் இவர் தான் லாங் டேர்ம் பிரைம் மினிஸ்டர் இது வரைக்குமே இந்த மாதிரி இவ்வளோ இயர்ஸ் வந்து யாருமே பிரைம் மினிஸ்டராக இருந்ததே கிடையாது இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு ஜி கி ஏக் புத்ரி தி இந்திரா காந்தி வந்து ஜவஹர்லால் நேருடைய ஒரே ஒரு மகள் இவர் வந்து 19 நவம்பர் 1917 பிறந்திருக்கார் இவரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்காரு பெஹ்லி பார் ஃபஸ்ட் டைமாக வந்து 1966 1977 11 இயர்ஸ் இருக்கார் அதாவது ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு ரெண்டாவது மூணாவது நாலாவது 5வது பிரைம் மினிஸ்டராக இவங்க வராங்க அடுத்து இந்த 77க்கு அப்புறம் வேறவர் வராரு அடுத்து திருப்பி மறுபடியும் மீண்டு வராங்க தூஸ்ரி பார் ரெண்டாவது டைம் எப்போ வராங்க 1980 1984
ஒரு 4 இயர்ஸ் வந்து மீண்டும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அது எந்த டைம் 5th இருந்துட்டு அந்த 77லேருந்து அந்த 80க்குள்ளே வந்து ஒரு 2 பேர் வந்துடுறாங்க. திருப்பி இவங்க 8வது பிரைம் மினிஸ்டராக மீண்டும் வராங்க. அப்போ மொத்தம் இவங்க டோட்டலாக 15 இயர்ஸ் இருக்காங்க பிரைம் மினிஸ்டராக. இவர் 17 இயர்ஸ் இருக்கார். இப்போ வந்து யாருமே அந்த அளவுக்கு 17 இயர்ஸ் வரைக்கும் வந்ததில்லை. அடுத்து ஜவஹர்லால் நேரு ஜிகா மிருத்யு. ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ இறந்து போகிற, மிருத்யுனா இறப்பு, 27 May 1964 को हुई थी. ஜவஹர்லால் நேரு வந்து 27 மே 1964 இறந்து போகிறார். ஜவஹர்லால் நேரு ஜி லிக்கே கிதாபோं के नाम. ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகத்தினுடைய பெயர்கள் என்ன? விஸ்வ இதிகாஸ் கி ஜல்க், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அடுத்து த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, பாரத் கி கோஜ் அப்படின்னு ஒரு புக்கு. அடுத்து அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, மேரி கஹானி. ஓகே, இது வந்து நேருஜியை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் நேருஜி கே பாரே மே ஜான்தி ஹூँ அப்படி சொன்னாலே போதும். இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கொஷினுக்கு கூட ஆன்சர் மட்டும்தான் இந்த வீடியோவில். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தன்யவாத்.